தமிழ்குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம மிகப்பெரிய ஒரு ஆளுமையை சந்திச்சிட்ருக்கோம். அவரை பார்த்திங்கன்னா விவசாயம், சித்த மருத்துவம், நீர்நிலை மேலாண்மை, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களில் நாட்டம் கொண்டு அறிவியல் பூர்வமாக நிறைய விஷயங்களை செஞ்சிட்ருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஏர்ஸ்டார்ட் யூனிட் அப்படிங்கிற உலக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயத்தை அவர் செஞ்சிட்ருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு மக்கள் விஞ்ஞானி. மேக் கண்ட்ரோல், அப்புறம் மேக் இந்தியா லிமிட்டெடுங்கிற மேக் குரூப் ஆஃப் கம்பெனிஸினுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மாணிக்கம் ஐயா, வணக்கம். 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 உலக அளவில் ஒரு தமிழனாக இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்கீங்க. ஆனால் யாருக்குமே தெரியல, பரவலாக யாருக்குமே தெரியல. இந்த தொழில் சார்ந்த நபர்களுக்கு தெரியும், இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் அப்படிங்கிறது. இது அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆச்சுன்னா, நாங்கள் பண்ணுற தொழிலுக்கு ஐபி செக்யூரிட்டியில் இருக்கிறோம். நாங்கள் வெளியே போய் சொல்லிக்கிறது இல்லை, போஸ்ட் பண்ணிக்கிறது இல்லை. அப்படி ஒரு அவசியம் வரல. மேபி ஆண்டவனுடைய கட்டளையாக இருக்கலாம். நீ இது வரைக்கும் பேசாமல் இருந்தது நல்லது தான்டா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ நீங்களாம் வந்திருக்கீங்க, இப்போ பிரபலம் பண்ணுங்க. பிரபலம் பண்ணி என்ன ஆக போகுது எங்களுக்கு அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. இது உங்களுடைய பெருமை மட்டும் இல்லை சார், இது ஒரு தமிழனுடைய பெருமை. எப்படி நம்ம அப்துல் கலாம் ஐயாவை இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோமோ, அது மாதிரி நீங்கள் ஒரு மாபெரும் விஞ்ஞானியாக இருக்கீங்க. உலகளவில் ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அது நிச்சயமாக தெரியணுமே. உங்களுடைய பெருமை தான் அடுத்த தலைமுறையை நம்மளும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தூண்டுகோலாக நிச்சயமாக அமையும். கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஆமாம், அதில் எந்த மாற்றம் இல்லை. இப்போ ஒரு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிவியல் ரீதியாக மிகப்பெரிய சாதனைகள் செஞ்சுருக்கீங்க. அதை தாண்டி இப்போ சமூகத்திற்கு, விவசாயிகளுக்கு, அது மாதிரி மக்கள் மேம்பாட்டுக்காக நிறைய உங்களுடைய விஞ்ஞான அறிவை பயன்படுத்திகிட்ருக்கீங்க. அது ஒரு எல்லை. நீங்கள் தொழில்நுட்ப ரீதியாக ஃப்ளைட்டு இதுக்கெல்லாம் பண்ணது ஒரு எல்லையாக இருந்தால், இது இன்னொரு எல்லை. இப்போ இந்த இதுக்கு வாரதுக்கான சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்தது? எப்படி வந்தீங்க இந்த மக்கள் பணியில்? ரொம்ப ரொம்ப ஆப்டான கேள்வி நீங்கள் கேட்டது. 2002 என்னமோ பண்ணிகிட்டு இருக்காண்டா அவன், இந்த பையன் உலகம் பூரா ஃபேமஸ் ஆக போகிறான் அப்படின்னு செஞ்சுட்டப்பா தொழில் ஆரம்பிக்க வேண்டாம்னு சொன்னார். எகென்ஸ்டாக போய் சக்ஸஸ் ஆனதை பார்த்து பெருமைப்பட்டு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டார். அப்போ டெய்லி எல்லாம் சரிதாண்டா, இந்த நம்ம விவசாயிகளுக்கு, நம்ம சமுதாயம், விவசாயிகளுக்கு நம்ம சமுதாயம், அவர் ஜாதி மதமெல்லாம் பார்க்க மாட்டார். இவங்களுக்கு விவசாயிகளுக்கு என்னடா பண்ணேன், ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க. அப்போ போனால் எப்போவுமே அப்பா கூட ஊர் கவுண்டர், ஊர் கூடவே இருப்பாங்க நிறைய. நீ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேவலமாகவே பேசிட்டார். அதுக்கு தான் காமராஜர் உன்னை படிக்க வச்சாரான்னு கேட்டார். சரி சரி. இல்லைப்பா, நான் இனிமேல் இப்போ நான் தொழிலில் தோற்று போயிட்டா என்ன பயமாக இருந்தது உண்மைதானே? ஆமாம். இப்போ ஏதோ ஜெயிச்சு வந்துட்டேன்ல? ஆமாம். இனிமேல் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா. நான் பையனுக்கு மேலே வந்துட்டான், நான் அந்த ஸ்டேஜ் வந்தோடனே எல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணேன். இப்போ 2010 என்னுடைய சன்னை படித்து முடிச்சுட்டு வந்தேன். அப்புறம் அந்த தொழில் அவங்க பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் என்ன ஒரு முடிவு எடுத்தேன்னா, 2-3 விஷயம் நடந்தது. ஒன்று இயற்கை விவசாயத்தில் ஏன் லாபம் வரலைன்னு ஒரு ரீசர்ச் போட்டேன். 2 மூல காரணம் தான். ஒன்று ஃபார்ம் கேட் ப்ரைஸ்னு ஒரு கான்செப்ட் போட்டேன். நான் நெல் உற்பத்தி பண்ணிட்டேன்னா என்னுடைய வயலிருந்து வெளியே போகும்போது எனக்கு என்ன விலை கிடைக்கணும் அப்படிங்கிறது ஃபார்ம் கேட் ப்ரைஸ். அதை கொடுக்குறாங்களன்னா இல்லை. விழுப்புரத்தில் நெல் உற்பத்தி பண்ணிவிட்டு, பண்ருட்டியில் உற்பத்தி பண்ணிட்டு விழுப்புரத்தில் மார்க்கெட்டில் கொண்டு போய் கொடுத்தா, அது கொண்டு போய் சேர்றதுக்கு ஒரு மூட்டைக்கு 30 ரூபா 40 ரூபா ஆகி போயிடும். ஸோ இது ஒரு பெரும் பிரச்சனை விவசாயிகளுக்கு. வியாபாரிங்க என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தா தான் நான் எடுத்துக்குவேன்பா. அதெல்லாம் பெரும் பிரச்சனை. அதனால் ஃபார்ம் கேட் ப்ரைஸ் கான்செப்ட் கொண்டு வந்தேன். 2வது உற்பத்தி. அப்போ உற்பத்தின்னு வரும்போது நெல்லையே நான் எடுத்துக்கிட்டேன். நெல் தான் பிரதானமாக உற்பத்தி பண்ணுற ஏரியா. அமெரிக்காவில் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். 11,000 ஏக்கர்
விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தான் ஒருத்தன். அதில் வந்து 4000 ஏக்கர் நெல், மறுபடியும் ஒரு 4000 ஏக்கர் இது மக்காச்சோளம், மறுபடியும் ஒரு 4000 ஏக்கர் இந்த இன்னொரு வெள்ளம் என்னது பீனட் கிடையாது, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு, இந்த சோயா. மறுபடியும் ஒரு 11,000 ஏக்கர் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் அவன் கூப்பிட்டே இருந்தால் எனக்கு போகிறதுக்கு நேரமில்ல, போகவே இல்லை. இந்த சூழ்நிலை வந்த உடனே இதுக்குன்னே அமெரிக்கா போனேன். போயிட்டு அவன் ஃபார்மை விசிட் பண்ண போனேன். அங்கே போனால் நான் தான் ட்ரைவ் பண்ணணும், அங்கே டிரைவர்லாம் கிடைக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 210 மைல் நானே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு கடைசியாக அவனே வந்து கூட்டிகிட்டு போயிட்டான். அவன் தனி காரில் போனான், நான் தனி காரில் போனேன். ஃபார்முக்குள்ளே போகும்போது ஒரு பரலாம், அந்த அங்கே ஊரில் பரலாங்க தான் கிடக்கு, ஒரு 3/4 அடி தண்ணியில் வண்டி போச்சு. தண்ணி நிறுத்தி வச்சுருக்கான். உள்ளே போய் கார் பார்க் பண்ணிவிட்டு, மேக் நீ ஏன் தண்ணிக்குள்ளே ஓட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்டேன். தண்ணி நிற்குது, மழை பெய்ஞ்சு இருக்க மாட்டிருக்குது அப்படின்னு சொன்னேன். அவன் ஒரு கேவலமாக பார்த்து சிரிச்சுட்டு, இல்லை மேக், ஐ ஜஸ்ட் ஸ்டெர்லைஸ் யுவர் கார் அப்படின்னா. எனக்கு தூக்கி வாரி போடுது. என்னென்னா ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுன்னா நம்ம ஊர்லெலாம் ஊசி போட்டாக்க ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு அந்த காலத்தில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹீட் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ண அப்படின்னு நினச்சிடணும். அப்புறம் அவன் சொன்னான், நீ ஊர் முறை சுற்றிட்டு வந்திருக்க, வனத்துக்குள்ளெலாம் வந்திருக்க, அந்த வனத்திலிருந்து களை விதை, களை இல்லை வீடு சீடு, களை விதை வந்து டயரில் அண்டர் சைஸெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கோம். அது தண்ணியில் வரும்போது கழுவி சுத்தம் பண்ணிடுது. ஸோ நீ ஃபார்முக்குள்ளே வரும்போது உன்னுடைய கார் ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டேன், விதை உள்ளே வராது. எங்கள் ஊரில் விதை தான் எங்களுக்கு, இந்த களை விதை தான் பெரிய எனிமியே விவசாயத்துக்கு, எங்கள் உள்ளேயே விடுறதில்லைன்னு சொல்லி சொன்னான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஆமாம், ஆச்சரியம். ரொம்ப சின்ன தத்துவம். 4000 ஏக்கர் ஒரு கிளான்ஸ் அடித்தேன், உயரமாக விட்டேன், கிளான்ஸ் அடித்தேன். ரொம்ப தூரம் ஒரு வெண்டந்தம்பூரில் அங்கேயும் தெரிஞ்சுது, என்னப்பா அங்கே ஒன்று இருக்குது மேக், இதுதான் எனக்கு ப்ராப்ளமே. இவ்வளோ தூரம் நாங்கள் பண்ணுறோம், சீட்லேயும் நாங்கள் எத்தனை மெக்கானிசம்லாம் வச்சு வீடெல்லாம் எடுத்துடுறோம், இருந்தாலும் 1-2 தப்பிச்சு வந்துடுது மேக். இயற்கை இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்குது, எங்கேயோ காற்றுலேருந்து பறந்து போட்டுருக்கு சொன்னால். பார்த்தா 5400 கிலோ, 12,000 பவுண்டுன்னு சொன்னான். 12,000 பவுண்டு உற்பத்தி பண்ணுறோம் ஒரு ஏக்கருக்கு ஆவரேஜாக. 4000 ஏக்கர் கம்ப்ளீட்லி மெக்கனைஸ்டு. 6 பேர் தான் இருக்கான், நெல்லுக்குன்னு 6 பேர் தான் இருக்கான். எல்லாம் பெரிய சிறப்பெல்லாம் பேசிட்டு 5400 கிலோனா உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுது. எனக்கு தெரியும் இங்கே 1800 கிலோ ஆவரேஜ் வரமாட்டேங்குது, இங்கே 1/3 தான் வருதுங்க நம்ம ஊரில், அது கூட வரமாட்டேங்குது. அங்கே எப்படி அவன் எடுக்கிறான் அப்படிங்கிறத டெக்னாலஜி பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு உள்ள ஒரு R&D ஃபெசிலிட்டிக்குள்ளே கூட்டிகிட்டு போனால், அங்கே பார்த்தா நம்ம ஊர் குப்பை சுப்பை 3 பேர் இருக்கிறான், நம்ம ஊர் பையன். எல்லாம் தெக்கத்த பசங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, இங்கே வந்து இவனுக்கு சொல்லி கொடுத்து, ஐயோ நம்ம ஊரில் யார் சொன்னால் கேட்குறாங்க. சரி சரி, தஞ்சாவூர்காரங்க வந்து சொல்கிறான், அவங்க தானே நெற்களஞ்சியம் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து கேவலம் பேசுகிறாங்க. ஐயா தண்ணியே விடக்கூடாதுன்னு சொல்கிற நெல்லுக்கு அவன் கேவலம் பேசுகிறான். நாங்கள் எங்களுக்கு தண்ணி வசதி இருக்குது, காலில் மடை உடச்சி விட்டா தண்ணி போய் பாயுதுங்கிறான். அப்படி அந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு அவன், நீ இந்த டெக்னாலஜி எங்கேருந்துடா கண்டுபிடிச்ச, தண்ணி விடக்கூடாது நெல்லுக்கு, தண்ணி விட்டாக்க 1/3 ப்ரொடக்ஷன் கம்மி, 1800 கிலோ கம்மி ஒரு ஏக்கரில். தண்ணி விடாமல் ஈரம் மட்டும் வச்சுருந்தா 1800 கிலோ ஜாஸ்தி உற்பத்தி, எங்கேருந்துடா கண்டுபிடிச்சேன்னு. ஐயா எங்கள் ஊர் கண்மாய் அப்படி தானுங்க ஐயா அப்படின்னா. கண்மாய்னா தெரியுமா, குளத்துலேருந்து தண்ணி கீழே ஒசம்பு போகும், அதில் நெல் போட்டு விட்ருவாங்க. நெல் நாற்று நடுறதில்லை, நெல்லை தூவி விடுவாங்க. அவங்க ஊரில் இப்பவும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நெல்லினுடைய அரிசியினுடைய டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். இதை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணங்க ஐயா, எங்களால் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இவ்வளோதான் ஐயா. நெல்லை தூவி விட்டுட்டா, இப்போ நம்ம ஊரில் நாற்று எடுத்து நடுறாங்க. நாற்று எடுத்து நட்டால் ஜப்பனீஸ் டெக்னாலஜி பிரகாரம் அந்த கனவு வந்துருச்சுன்னா நாற்றுல ப்ரொடக்ஷன் கம்மியாயிரும், 1/3 ப்ரொடக்ஷன் கம்மியாயிரும். 26 ஷூட்டு தான் வரும், 72 ஷூட்டுக்கு பதிலாக. அந்த 16ஆவது நாள் நடுறதுக்கு இவனும் ட்ரை பண்ணுவான். ஆனால் மழை வந்துடும், நட முடியாது போயிடும், ஆளுங்க வரமாட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இவனுக்கு வந்துடுது. எப்படியோ 20, 25, 30 நாள் வந்துடுது, அதுக்குள்ளே கனவு வந்துடுது, அதை எடுத்து நடுறான்.
உற்பத்தி வர்றதில்லை. இவ்வளோதான் ஏன் வித்தியாசம், 1/3 இன்றைக்கி இதை மட்டும் பர்ஃபெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 5400 கிலோ. சரி, இது ஒரு ஜோக் என்னென்னா, எல்லாம் நம்ம பசங்க எங்கேருந்து டெக்னாலஜி போச்சு, இங்கேருந்து போச்சு ஐயா, தமிழ்நாட்டிலேருந்து போச்சு. இதை வந்து நாமக்கல்லில் ஒரு பெரிய மீட்டிங் போட்டு விவசாயிகளுக்கெல்லாம் சொன்னேன். இந்த மாதிரி எல்லாம் ஒரு அனுபவத்தை ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன். ஒரு விவசாயம் எழுந்திரிச்சு, ஐயா எனக்கு ஒரு 2 நிமிஷம் மைக் கொடுக்க முடியுமா, நான் வரேன்னு. 6000 கிலோ எடுத்துகிட்டு இருக்கிறேங்க ஐயா. நீங்கள் சொல்கிற டெக்னிக் தான். நான் தண்ணி பாய்ப்பேன், தண்ணி நிற்க வைக்க மாட்டேன், நான் நெல்லை தூவி விட்டுருவேன், எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏங்கிறான், ஏன்டா கொண்டு போய் தஞ்சாவூர்காரனுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா அவன் சொன்ன வச்சு கேட்கறதில்ல. சரி 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 சரி, இது எப்படி இருக்குது? சரி, இது இத்தனை யூனிவர்சிட்டி இருக்குது, இத்தனை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் ஏன் கொண்டு போய் சேர்த்தலை கேள்வி கேட்கணும். அப்போது சுற்றி பார்த்தா நமக்கு ஒரு நல்லவங்க அரசாங்கத்தில் உட்கார்ந்துருந்த மக்களுடைய நன்மையை கவனிக்கிறவங்களா இருந்து நடக்குமேன்னு ஒரு ரீசர்ச்சில் ஒரு உதாரணத்துக்கு அது மாதிரி எத்தனையோ சொல்லிகிட்டே போகலாம். நெல் ஈல்டு வந்துருச்சுன்னா 5400 கிலோ வந்துருச்சுன்னா, நெல்லுக்கு நீங்கள் 20 ரூபா கொடுத்தீங்கன்னா, ஒரு கிலோவுக்கு 20 ரூபா உங்களால் கொடுக்க முடியும்னா எவ்வளோ ஆச்சு? 1,20,000 ஆச்சு, 1,16,000 ஆச்சு. ஆச்சா, இப்போ அவனுக்கு 30,000 40,000 வரும். செலவுக்கு வரவுக்கு சரியா இருக்குது, இல்லைன்னா நஷ்டம் தான் வரும். கடன் வாங்கியே விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கும் நடக்குது, அந்த ஏரியா போனீங்கன்னா இன்றைக்கும் அப்படி தான் நடக்குது. இல்லை, உரங்களுடைய விலை அதிகரிச்சு அதனுடைய செலவினங்கள் வந்து கூடி போச்சு, கூலி கூடி போச்சு, உற்பத்தியே வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த உரம் வந்து கெமிக்கல் உரம் போடுறான். சரி, இதை அந்த நாமக்கல்காரங்கிட்ட கேட்டேன், ஏப்பா இயற்கை விவசாயம்? ஆமாங்க ஐயா, நான் மாடு கட்டி ஆடு பட்டி போட்டு அந்த காலத்தில் பண்ணுவோமா, அப்படி தான் நான் பண்ணுறேங்க ஐயா, பூரா இயற்கை தான், செயற்கைக்கு போனோம்னா உற்பத்தி வராதுங்க ஐயா அப்படின்னு அவன் சொல்கிறான். நமக்கு நம்ம ஊர் சயின்டிஸ்ட் இங்கேயே இருக்கிற விலைக்கே போக வேண்டியது. ஆனால் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, ஆமாம், பூச்சி மருந்து அடித்தாதான் ஆமாம் நெல் நாற்றெல்லாம் வளரும், நல்லா செடிச்சு வரும்னு சொல்கிறாங்களே. ஸோ அதில் ரீசர்ச் பண்ணி ஆர்கானிக்காக கரும்புல 100 டன் எடுத்துட்டோம் இங்கே இதுக்குள்ள. அது மாதிரி வாழைத்தாரெல்லாம் நீங்கள் ஆவரேஜ் 25 கிலோ எடுக்கலாம், சூப்பரான ஈல்டு வருது. தென்னை மரத்துக்கு எங்கள் மண் சரியில்லை. நீங்கள் பொள்ளாச்சிகளில் 200 காய் 250 காய் சாதாரணமாக எங்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ணாக்க வரும். ஒவ்வொன்றையும் ஈல்டு ஜாஸ்தி பண்ணி கொடுத்துடலாம். இல்லை, வாழைத்தார்லையுமே நீங்கள் வந்து இந்த செயற்கை உரங்கள் பயன்படுத்தாமல் பண்ணுறது தானே? ஆமாம். உள்ளே இந்த இதுக்குள்ளே வந்து 16 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த கேம்பஸ் 21 ஏக்கர் உள்ள 11 ஏக்கர் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். கேம்பஸுக்குள்ள வந்து 16 வருஷம் யூரியா கூட உள்ளே வர்றதில்லை, எதுவுமே வராது. வேணுங்கிறது எல்லாமே நாங்களே தயார் பண்ணிக்கிறோம், இயற்கையான முறையில் எல்லாமே தயார். அந்த தயார் பண்ணுறது எப்படிங்கிறதையும் நாங்கள் மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். சரி, ஒரு 4-5% மக்கள் பயன்பட்டு இருக்காங்க இப்போ விவசாயிகள். சரி சரி, ஆர்வமாக கேட்டுட்டு போய் எல்லாம் பண்ணி அவங்க நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு உதாரணத்துக்கு மக்காச்சோளம் போட்டிருந்தார் லேட்டஸ்ட்டு. ஒரு ஏக்கராவில் எனக்கு 6 டன் வரணும்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம். நாங்கள் ஒரு 40 சென்ட் போட்டோம். அப்போ 40 சென்ட் போட்டால் 2400 கிலோ வரணும்னு சொல்லி கணக்கு போட்டு வச்சுருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக நல்லா வந்தது. கிளி எங்கள் பெரிய தொல்லையாக போச்சுங்க. சரி, அது ஒரு இடத்துல மட்டும் போட்டதுனால இங்கே இந்த ஏரியாவிலேயே மக்காச்சோளம் கிடையாது. அது ஒரு நாளைக்கு ஒரு 1000 கிளி ஒரு காலையில் 6 மணி ஆனால் சரி வந்துடும். நாங்கள் முடிக்க பார்த்தோம். எங்கள் வீட்டம்மா அது இருந்து சாப்பிட்டு போகுது விடுங்க அப்படின்றது. அட எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு 120 பூட்டை மட்டும் அந்த மழைக்காயத்தை வச்சு கட்டி பாதுகாத்து எடுத்து சோலார் ட்ரையர் இருக்குது அதில் போட்டு பார்த்தோம். ஒரு பூட்டை 213 கிராம் வந்தது. ஒரு பயிரில் 2 பூட்டை வரும். ஒரு கணக்கு போட்டுக்கிட்டோம், 12 டன் வருது. இன்னைக்கு 25 ரூபா கொடுக்கலாம் ஒரு கிலோவுக்கு. மார்க்கெட்டில் 28 ரூபாய்க்கு விற்கிது. ஃபார்ம் கேட் ப்ரைஸை நான் 25 ரூபாய்னு ஃபிக்ஸ் பண்ணால் 10 டன்னு என்னாச்சு? 2.5 லட்சம். 8 டன்னுன்னா 2 லட்சம். அவனை வந்து விவசாயம் லாபம் பண்ண வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஆமாம், அந்த இது போடுங்க. விவசாயத்தில் மிளகு இல்லை, குறுமிளகு. ஆமாம், குறுமிளகு சாகுபடியில் 1/3 இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன், 2/3 இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன். எப்படி மிளகு வந்து ஈல்டு அந்த மாதிரி இயற்கை முறையில் எப்படி ஜாஸ்தியாக இருக்குங்கிறது நீங்கள்
இல்லை பாரம்பரிய இதுதானா நீங்கள் சொல்றது பாரம்பரிய முறையிலான இதுதானா மிளகு விவசாயம்? கம்ப்ளீட்டாக பாரம்பரியம். ஆ. எங்கு பாட்டன் பூட்டன் செய்த விவசாயம். பட்டி இப்ப நிறைய ஒட்டு ரகங்கள்லாம் வருதுல்ல, செடி மாதிரி வளர்றது. இந்த அதாவது மாதிரி 2 விதமாக இருக்குது. கொடியில ஜிஎம்சின்னு ஒன்று இருக்குது, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட். அது யூஸே பண்ணக்கூடாது, உள்ளே விடக்கூடாது. ஒட்டு ரகங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவே யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ வெள்ளை பொன்னி நெல் எடுத்தது ஒட்டு ரகம் கிடையாது, நம்ம ஊர் நெல் பாரம்பரியத்திலே போயிடலாம். ஒரு புடலங்காய் போட்டால் 5 அடி 6 அடி நீளம் வளரும். சரி, அது ஒட்டு ரகம் கிடையாது, பாரம்பரியம். சரி, அதுலேயே போட்டுக்கலாம். ஆனால் விதை உற்பத்தி பண்ணுறதுல ஒட்டு ரகம் வந்திருக்குது. அது ஒன்றும் ஒரு தப்பானது கிடையாது. ஒட்டு ரகத்திலிருந்து எப்படி இருக்கணும்னா, அது ஒட்டு ரகத்திலிருந்து விளைவிச்சிங்கன்னா அந்த சீடு போட்டால் மறுபடியும் முளைக்கணும். முளைச்சி வராதது அந்த ரகத்தை உள்ளே கிட்டே விடக்கூடாது. சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. இன்னொரு உலகத்துக்குள்ளால போன மாதிரி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர், அதுவும் நம்முடைய தமிழகத்தில் கோயம்புத்தூரில் இருக்கிறாரு அப்படிங்கிறதே இன்னைக்கு தான் நான் கண்டுணர்ந்திருக்கிறேன். நம்மளுடைய பார்வையாளர்களும் அதை நிச்சயமாக பார்ப்பாங்க. உங்களுடைய சிந்தனைகள் வெற்றி பெறணும், அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு நல்வாழ்வு வரணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த பேட்டி தந்ததுக்காக நன்றி. நன்றி ஐயா, நன்றி.